சாத்தூரில் நடைபெற்ற மதிமுக கூட்டத்தில் செய்தியாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார். சாத்தூரில் நடைபெற்ற மதிமுக கூட்டத்தில் செய்தியாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு அண்ணாமலை கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார். மூத்த அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய வைகோ ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்த கூறியதற்கு கண்டனங்களை தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார் அண்ணாமலை. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் ஊடகவியலாளர்கள் மதிமுக கட்சி தொண்டர்களால் தாக்கப்பட்டதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சூழலில் பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களிடம் வைகோ நிச்சயம் நேரில் சென்று வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் எனவும் அண்ணாமலை தற்பொழுது கண்டனங்களோடு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். தாக்குதல் நடத்திய மதிமுக கட்சியினர் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக அண்ணாமலை தெரிவித்திருக்கக்கூடிய கண்டனங்கள் தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவினுடைய உத்தரவின் அடிப்படையில் அக்கட்சியினுடைய போதை கும்பலால் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பத்திரிகை சங்கங்கள், ஊடகவியலாளர் நலச்சங்கங்கள் என பல்வேறு தரப்பினர்கள் வைகோவினுடைய இந்த செயலுக்கு தங்களுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தற்போது தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணாமலை இந்த பத்திரிகையாளர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நடைபெற்ற மதிமுக கூட்டத்தில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே கூட்டத்தில் இருந்த தொண்டர்கள் வெளியேறியதை படம் பிடித்த ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தும்படியும் அவர்களுடைய கேமராக்களை பறிமுதல் செய்யும்படியும் திரு வைகோ அவர்கள் கூறியிருப்பதாக அவர் பதிவிட்டிருக்கிறார். இதனை அடுத்து அங்கிருந்த மதிமுக தொண்டர்கள் ஊடகவியலாளர்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் இதனால் பல ஊடக நண்பர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு மூத்த அரசியல் தலைவரான திரு வைகோ அவர்கள் சிறிதும் பொறுப்பற்ற முறையில் ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்த கூறியிருப்பதும் ஊடகவியலாளர்கள் மதிமுக கட்சி தொண்டர்களால் தாக்கப்பட்டதும் கடுமையான வன்மையான கண்டனத்திற்குரியது எனவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். திரு வைகோ அவர்கள் பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களிடம் நிச்சயமாக நேரில் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்திய மதிமுக கட்சியினர் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார். பத்திரிகையாளர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் சம்பவம் என்பது ஒட்டுமொத்த பத்திரிகையாளருடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாகி இருப்பதாக பத்திரிகையாளர் நலச்சங்கங்கள் தங்களுடைய அறிக்கைகளை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் முதல் அரசியல் கட்சி தலைவராக பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவாக மதிமுகவினுடைய செயல்பாடுகளை கண்டித்து அண்ணாமலை இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.